ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேருக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கிற இந்த சாம்பாரை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சாம்பார் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பும் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு கூட சிறுபருப்பு சேர்க்கறதுனால நம்ம சாம்பார் கொஞ்சம் லைட்டாக ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. இது ரெண்டுத்தையுமே நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 4 பல் பூண்டு, 1 வெங்காயம், 2லேருந்து 3 தக்காளி. நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளி சேர்க்கறதுனால நான் சாம்பாரில் புளி சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா தக்காளிலேருந்தே எனக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு எனக்கு கிடைச்சிடும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு நம்ம 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னாக்கா விசில் சீக்கிரமாக வந்துடும். ஆனால் பருப்பு வேகாமல் இருக்கும். பருப்பு நல்லா வெந்து வந்த பிறகு இதை மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். மத்து இல்லாதவங்க இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாக்கா மத்தில் கடையிற அதே கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இப்போது காய்களை நம்ம வதக்கிட்டு நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நான் கடாயில் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்மளுக்கு எந்த மாதிரியான காய்கள் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது காய் மேலே விருப்பம் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நான் எந்த பிராண்ட் சாம்பார் பொடி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோட காரம் உங்களுக்கு பத்தலைனாக்கா தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூடவே சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு காரமும் கிடைச்சிடும். இதை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பில் இதை சேர்த்துட்டு 1 விசில் அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு விசில் மட்டும் போதும். அதிகமாக வச்சோம்னாக்கா கத்திரிக்காய் குழஞ்சிடும். 1 விசில்லையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம். சாம்பாருக்கு எப்பவுமே தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நம்ம சாம்பாரில் சேர்த்தோம்னாக்கா சூப்பரான வாசம் இருக்கும். இப்போ சேர்த்த உடனே குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வாசனை உள்ளவே இருக்கும், வெளியே போகாமல். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.